சுவடுகள் பதித்திடவே இரு குலமாய் இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்டு ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இரு குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை இதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தில் பலி கொடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். மீட்பினை இதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தில் பலி கொடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallangani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallangani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திரு அவையானது சிரில் மெத்தாடிஸ் இவர்களுடைய நாளை நினைவு கூறுகின்றது. கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினால் தூண்டப்பட்டு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் வசதியான தங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஸ்லோவாக்கிய நாட்டு மக்களுக்காக அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு வளம் பெற தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அதே போல் செயின்ட் வாலண்டின் தம்பதியர்களை, ஒருவருக்கொருவர் விருப்பமானவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்விற்காக நல்வாருக்காக பாடுபட்டு மறைத்தார். எனவே கிறிஸ்தவம் ஆன்மீகம் என்பது நம்மோடு கூட இருப்பவர்கள், அவர்கள் ஆன்மீக அக்கறை கொண்டு அவர்கள் மீது நாம் பரிவு கொண்டு நம்முடைய நேரத்தை செலவழிப்பது என்பதற்கேற்ப இந்த இறைவாக்கி நமக்கு எடுத்து சொல்லணும். மக்கள் மீது பரிவு கொண்ட பரிவான உள்ளம் கொண்ட கிறிஸ்துவை போல நாமும் நம்மிடையே இருப்பவர் மீது அக்கறை கொள்ள, பரிவு கொள்ள வரம் கேட்டு இப்பலியில் ஜெபிப்போம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சகோதரர்களான சிறில் மத்தாடியசனும் புனிதர்கள் வழியாக இஸ்லாமிய மக்கள் ஒலிபரச் செய்தீரே. படிப்பினைகளை எங்கள் உள்ளத்தில் வைத்துணரவும் உண்மையான நம்பிக்கையிலும் அதை சரியாக அறிக்கையிடுவதிலும் ஒன்றுபட்ட மக்களாய் நாங்கள் வாழவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசுகள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பழி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகைமேட்டு கோவில்களை கட்டி லேவியர் இல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமன்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிப்பீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடைகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ
அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகைமேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தினில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. உமது மாபெரும் பேரன்பை அவர்கள் நினைவில் கொள்ளவில்லை. மாறாக உன்னதமானவர் எதிர்த்து செங்கடல் ஓரத்தில் கலகம் செய்தனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சி மிகு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். Hallelujah, 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 hallelujah. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரவிக் கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவரிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்களும் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அது ஒரு கிராமப்புற பங்கு. அங்கிருந்த மக்கள் எல்லோருமே ஏழை எளியவர்கள். சரியான வேலை கிடையாது, வருமானம் இல்லை, உண்பதற்கு சரியான உணவு இல்லை. ஒருவேளை சாப்பாடு தான் அன்றன்றைக்கு அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த கிராமப்புறத்தில் இருந்த பங்கு தந்தையும் அந்த பங்கும் ஏழ்மையாக இருந்ததால் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு திருப்பலிக்கு பிறகு இவர்கள் பசியோடு திரும்புவதை பார்த்து கவலைப்பட்டார். அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். தன்னிடமிருந்த சிறிய நன்கொடையை சேகரித்து அவர்களுக்கு பசியாற்ற விரும்பினார். இது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்த மற்றவர்களும் தங்களுடைய பரிவை காட்ட ஆரம்பித்தார்கள். பரிவு பெருகியது, குறைவு நிறைவாகியது. எல்லோரும் பசியாறுவதற்கு அது ஏற்ற வகையில் அமைந்தது. அந்த பங்கு மக்கள் மீது அந்த பங்கு தந்தை கொண்ட பரிவு, அக்கறை, கருணை, கருசனை அந்த மக்களுடைய வயிறு நிறைய குறைவு நிறைவாகியது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசு பெரும் திரளான மக்கள் அவரோடு இருந்ததை கண்டு, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். காரணம், 3 நாட்கள் இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், வெகு தொலைவில் வந்திருக்கிறார்கள்,
இவர்களை இப்படியே திருப்பி அனுப்பினால் இவர்கள் சோர்ந்து போவார்கள், தளர்ச்சி அடைவார்கள் என்று அவர்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார், அக்கறை கொண்டார். இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், நாம் கடினமான சூழலில் இருக்கின்ற போது நாம் கொள்கின்ற நம்பிக்கை, முடியாது, இது நிகழாது, இது நடக்க வாய்ப்பில்லை என்று எண்ணுகிற போது நாம் கொள்கின்ற நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியும். If you cannot trust a person, if you cannot trust God in dark, it simply shows you don't trust him at all. நம்முடைய வாழ்க்கையினுடைய இருள்மயமான நேரங்களில், இருள்மயமான இருண்ட காலத்தில் கடவுளை நாம் நம்புவோம் என்றால் அது நிச்சயமாக நாம் கடவுளை நம்பவே இல்லை என்றுதான் அர்த்தம். பல நேரங்களில் நமக்கு கஷ்டம் வருகின்றது. அந்த கஷ்டங்கள் நமக்கு கேள்விகளை எழுப்புகின்றன. அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த நம்முடைய குறைவு, நம்முடைய பலவீனம், பல நேரத்தில் நம்பிக்கையற்ற ஒரு தன்மை, பல்விதமான கேள்விகளை நமக்கு எழுப்புகின்றன. It is in these questionable moments of trust that we tend to enter into a zone of limitation. நம்மளே நாம் சுருக்கிக் கொள்கிறோம், அல்லது இது முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் கடவுள், ஏன்னா இதே சூழ்நிலை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களுக்கு ஏற்பட்டது. ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார், அக்கறை கொள்ளுகின்றார், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் எண்ணுகின்றார். ஆனால் இயேசுனுடைய சீடர்கள், அதற்கு சீடர்கள் இப்பாலினத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி? சாக்கு அல்லது லிமிட்டேஷன், நம்மளால் முடியாது என்ற ஒரு கேள்வி, ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துகின்றது. God loves to challenge us to move beyond such boundaries and borders. கடவுள் அத்தகைய எல்லைகள் அல்லது வரையறைகள், குறைகள், லிமிட்டேஷன்ஸ் அதையெல்லாம் தாண்டி போகணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா பல நேரங்களில் நாம் நம்மையே ஒரு சில கட்டுக்கோப்புக்குள் அடக்கி கொள்கிறோம். Human beings tend to get bogged down by boundaries, but God loves to throw open our horizons. ஏதாவது சொல்லி நம்மையே நாம் அடக்கிக் கொள்வது. இன்றைய நற்செய்தி தான் இதற்கு ஒரு தூண்டுகளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அதை பார்க்கிறார். ஆனால் இயேசுவினுடைய சீடர்களால் முடியலை. இவங்க கூட்டம் நிறையா இருக்குதே, இப்பாலினத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி? ஒரு சேலஞ்ச். இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, நாம் எப்படி இவர்களுக்கு இந்த உணவை கொடுக்க முடியும் என்று அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள், மலைக்கிறார்கள். A situation of having a want of feeding this huge multitude. இப்போ இந்த இரண்டு, ஒரு பக்கம் அந்த பசியோடு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு உணவு கொடுக்கணுங்கிறது இயேசுவினுடைய திட்டம். ஆனால் அவர்கள் பெரிய கூட்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்து ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அடுத்த நிலைக்கு அவர் எப்படி கடக்கிறார் என்றால், அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். என்ன இருக்குதுன்னு சொல்றார். The possibility. Jesus foresaw the possibility of immense fulfillment and satisfaction in the deserted area. ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் எதை பார்க்கிறார்கள் என்றால், the disciple got stuck with seeing only barrenness, emptiness in the deserted area. காரணம்னா இது ஒரு பாலைவனம், இங்கே நாம் என்ன செய்வது என்று தங்களுடைய இயலாமையை அவர்கள் சாதகமாக பயன்படுத்த பார்க்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் மனித கணக்கு போடுகிறார்கள். The disciples concluded impossibility by their mathematical calculation. இவ்வளோ பெரிய கூட்டம், நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியாது.
Jesus concluded possibility by his divine calculation. தன்னுடைய இறையியல் கணக்கால் அல்லது கடவுளுடைய அந்த வல்லமையினாலே நிச்சயமாக இது முடியும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட என்ன இருக்கிறத கொண்டு வாங்க 7 என்று சொல்லுகிறார். எடுக்கிறார், நன்றி சொல்லுகின்றார், பரிமாறும்படி கொடுக்கிறார். அவர்கள் வயிறார உண்கிறார்கள். எனவே கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், சீடர்களுக்கு பாலைவனமாகப்பட்டது. ஆண்டவர் இயேசு அந்த பாலைவனத்தை கடந்து ஒரு சோலையை பார்க்கிறார். Jesus, the disciples saw only the desert, but Jesus looked beyond to find an oasis in the desert. பல நேரங்களில் நாமும் இந்த சீடர்களை போன்றுதான், நம்மளால் இது முடியாது அல்லது இவ்வளவுதான் நம்மால் முடியும் என்று நம்மையே நாம் சுருக்கிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்பது, அதை கடந்து செல்ல வேண்டும். முடியாததை நம்பிக்கையினால் நாம் சாதிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்பது என்னவென்றால், so Jesus is asking us to look to him who can turn deserts into pools and hills into highways. பாலைவனத்தை ஓடையாகவும் மலைகளை தேசிய நெடுஞ்சாலையாகவும் மாற்றுவதற்கான ஒரு நம்பிக்கையை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற செய்தி. நம்மால் நம்முடைய இருண்ட காலங்கள், கஷ்டமான அந்த சூழலில் கடவுளை நம்ப முடியாவிட்டால் அது நம்பிக்கையாக நமக்கு இருக்க முடியாது. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய வரையறைகளை நாம் கடந்து இறைவன் மீது நாம் அன்பு கொள்கின்ற போது நிச்சயமாக கடவுள் அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். அதன் மூலமாகத்தான் அந்த கூட்டத்தின் மீது அக்கறை கொண்ட பரிவுள்ள இறைவனாக காட்சி தருகிறார். இன்று திரு அவையானது 2 புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. சிரில் அண்ட் மெத்தாடியஸ். இவர்கள் ஒரு தெசலோனிக்காவிலே, இப்போது இருக்கின்ற கிரேக்க நாட்டிலே தெசலோனிக்காவில் சிரில் 827 மெத்தாடியஸ் 815 பிறந்தவர். 2 பேருமே பயங்கர அறிவாளி, ஞானிகள், இன்டலெக்சுவல் அக்யூமெண்ட், ஃபினான்சியல் பேக்ரவுண்ட். அது இருந்ததுனால அவங்க 2 பேருமே அன்றைய காலகட்டத்தில் இருந்த கான்ஸ்டன்டினோப்பில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற அளவுக்கு, ஒரு ப்ரொஃபஸராக பணியாற்றுகின்ற அளவுக்கு சிரில் மாறுகிறார். மெத்தாடியஸ் ஒரு கவர்னராக அந்த பைசன்டியன் எம்பரில் அவர் மாறுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கு அன்ற காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கடவுளுடைய வார்த்தையால் தூண்டப்பட்டு தங்களுடைய அந்த வாழ்க்கையை, ப்ரொஃபஸராக இருந்த அவர், கவர்னராக இருந்த மெத்தாடியஸ் 2 பேரும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா துறவிகளாக மாற ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் 860ஆம் ஆண்டு மொரவிய நாட்டினுடைய மன்னன், இப்போது இருக்கின்ற செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கிறது, மிக்கேல் என்ன செய்கிறாருன்னா சிரிலையும் மெத்தாடியஸையும் அந்த மக்களுடைய மொழியிலே, அந்த அரசாட்சி முழுவதும் வழிபடுமாகின்ற ஸ்லாவ் லாங்குவேஜில் அந்த மொழியிலே மக்கள் வழிவதற்காக இந்த வழிபாட்டை மொழிபெயர்க்க சொல்லுகின்றார். இந்த 2 சகோதரர்களும் they invented a new Slavic alphabet, translate the Bible and the literature into Slavonic. லத்தீனிலிருந்து அந்த மக்களுடைய மொழியில் அந்த மக்களுடைய தாகத்தை, அந்த மக்களுடைய ஆன்மீக பசியை, ஆண்டவர் அங்கே உடல் பசியை போக்குகிறார். இவர்கள் ஆன்மீக பசியை போக்குகின்றார்கள். கடவுளை வழிபடுவதற்கு அவர்களுடைய மொழியில் ஊழியத்தை மொழிபெயர்க்கின்றார்கள். இது பக்கத்தில் இருக்கின்ற ஜெர்மானியர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே இந்த செய்தி ரோமுக்கு சொல்கிறது. திருத்தந்தை அவர்களை அழைக்கின்றார். இதை பற்றி அப்போதைய திருத்தந்தை 2ஆம் ஆர்டியனுக்கு சொல்லுகின்ற போது இவர்கள் அதை பற்றிய அதனுடைய விளக்கத்தை எல்லாம் தெளிவாக எடுத்துக்கூற திருத்தந்தை இவர்கள் மொழிபெயர்த்த அந்த வழிபாட்டையும் விவிலியத்தையும் அங்கீகரிக்கிறார், அப்ரூவ் செய்கிறார். இதனால் மக்கள் வழிபடுவதற்கு, கடவுளை அடைவதற்கு, அவர்களுடைய ஆன்மீக பசியை தீர்த்து கொள்வதற்கு
இது மிகுந்த பெரிய பணியாக மாறிவிட்டது, பெரிய நிறைவாக ஆரம்பிவிட்டது. இந்த நேரத்தில் 869ஆம் ஆண்டு சிறில் இறந்து விடுகிறார். தன்னுடைய சகோதரருக்கு பிறகு மீண்டும் மொரேயாவுக்கு வந்த மெத்தாடிஸ் தன்னுடைய பணியை இன்னும் விகரசாக, இன்னும் வேகமாக ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசியில் அவரும் இந்த கடவுளுடைய பணி செய்து 884ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். ஆக இந்த 2 பேரும் ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தாலும் தங்களுடைய வசதியான வாழ்க்கை விட்டு கிறிஸ்துவின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் அந்த மக்களுக்காக ஸ்லாவிய அந்த மொழியிலே விவிலியத்தையும் வழிபாட்டையும் மொழிபெயர்த்து மக்கள் வழிபட ஆசிக்கின்றார்கள். இன்னொருத்தரையும் நாம் இன்றைக்கி நினைவு கூறுகின்றோம். உலகம் முழுவதும் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, செயின்ட் வேலண்டைன். அந்த அரசன் தன்னுடைய மக்கள், அது தன்னுடைய படை வீரர்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தான். ஏன்னா திருமணம் செய்து படையிலே பணியாற்றுகின்ற படை வீரர்களுக்கும் திருமணம் புரியாமல் பணியாற்றுகின்ற படை வீரர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. எனவே மனம் முடிக்காமல் இருக்கின்ற போது அவர்கள் மிக தீவிரமாக, உத்வேகமாக, மிகுந்த ஆற்றலோடு அவர்கள் பொருளை ஈடுபட முடியும் என்று சொல்லி திருமணத்தை தடுத்து கொண்டிருந்தான். இதை இந்த வாலண்டைன் அவர்களை சந்தித்தவர் என்கரேஜ் பண்ணுறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இது அரசனுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், விருப்பமுள்ளவர்கள், அவர்களுக்குள் சண்டைகள் வருகின்ற பொழுது, சச்சரவுகள் வருகின்ற பொழுது அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை புரிய வைத்து அவர்களுடைய மனக்கசப்புகளை நீட்டி அவர்கள் மீண்டும் திருமணம் புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்வாக வாழ்வதற்காக உதவி செய்கின்றார். இவ்வாறு இளைஞர்கள், இளம்பெண்கள், ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுடைய மனக்குறைகளை ஆற்றுபவராக இந்த வாலண்டைன் பிறகு ஆயராகி இவருடைய பணி சிறப்பதை கேள்விப்பட்டு கடைசியிலே இவர் கொலை செய்கின்ற அளவுக்கு தூண்டப்படுகின்றார்கள். இதனால்தான் இந்த வாலண்டைன் தினம் உருவானது. அதாவது விரும்ப உள்ளவர்கள், தங்களுடைய மனதார விரும்புகின்றவர்கள் பிரச்சனை இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, படை வீரர்கள் திருமணம் புரியாமல் இருந்த படை வீரர்களை திருமணம் செய்ய ஊக்குவிப்பது என்று விருப்பமுள்ள மனங்களுக்கு ஆதரவு கூறியதன் மூலமாக இந்த செயின்ட் வேலண்டைனுடைய இந்த தினத்தை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எப்பொழுதும் மக்கள் மீது அக்கறை கொண்டார்கள், மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டார்கள், தங்களோடு இருந்தவர்கள் மீது அக்கறை கொண்டார்கள். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வது தான். ஆண்டவர் இயேசு இந்த கூட்டத்தின் மீது நான் அக்கறை கொள்ளுகிறேன். அந்த பங்கு தந்தை அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டார். இன்று விழா காணுகின்ற சிறுலும் மெத்தடிஸும் ஸ்லாவிய மக்கள் மீது அக்கறை கொண்டார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் மீது நம்மால் இயன்றவரை இயலாமையை கடைந்து நம்மால் கூடும் என்று நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற போது நாமும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக மாற முடியும். அத்தகைய மனநிலையில் வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளுடைய உறுதிமான பலி எல்லாம் எடுத்ததாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிறுமத்தாடிய சிறும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய மக்கள் நாங்கள் கொண்டோரும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் மது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்றை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பு மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவுருந்தி அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் ஏற்பணிவு கூர்ந்து வாழ்தலும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உமக்கு ஊழிய பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆசியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமையும் ஒற்றுமை அளித்திருள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கியெழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. வரும் வாழ்வு கண்டே புது பார்வை கொண்டே, வாழ்வு கண்டே புது பார்வை கொண்டே, தந்தை நன்றில் கொள்ளும் உறவில் மகிழவே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. வாழவே வந்திடும் அங்கே, நம்பிடும் வேளையில் தங்கும் அருளே. நம்மிடை வாழவே வந்திடும் அன்பே, நம்மிடம் வேளையில் தங்கும் அருளே. நன்மை பெறவே தன்னை முழுதும் தந்ததே, நன்மை பெறவே கொண்ட உலகம் வளரவே. ஒன்றுபடலாம் தீமை வென்று விடலாம் என்ற நிலையை என்று உலகம் காணலாம். பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. பொங்கி எழும்பும் புதிய வெள்ளம் பெருகுதே, பங்கு பெறவே பகிரும் உள்ளம் நிறையுதே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா இனத்தாருக்கும் தந்தையே, எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளே. அதனால் சிறுமத்தடிய சின்னம் புனிதர்களின் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதை நம்பிக்கை நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டி எழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை என்ற நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றும் வார்த்தைக்கு ஏற்ப திருவள்ளிடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆய சகாராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சோதரிகள் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உலகத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தொந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகழிடம் என்று மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health, beloved. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இதோ இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கிய தாய். இதோ இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கிய தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ இதோ நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய். நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். காண முடியாத கடவுளை உலகிற்கு காட்டிய தாய். நாம் காண முடியாத தேவாலயம் பேராலயம் நம் தாய். விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை விடை கூறுமே. விடை காண முடியாத துயருண்டோ, அவள் கருணை